வணக்கம் நண்பர்களே. பல்லவர்களுக்கும் சோழர்களுக்கும் சற்றும் குறையாத சித்திர வேலைப்பாடுகளை செய்து முடித்தவர்கள்தான் விஜயநகர பேரரசின் மகத்தான மன்னவர்கள். அவர்கள் துங்கபத்திரை நதிக்கரையில் ஓர் கனவு ராஜ்யத்தையே வடிவமைத்திருக்கிறார்கள். 300 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களை சந்தோஷமாக வழிநடத்தி சீரும் சிறப்புமாக ஒரு பேரரசை நிர்மாணித்து ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய திறமைக்குச் சான்று இப்பொழுதும் அங்கே நிரந்தரமாய் நின்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. மலைகளின் கற்கள் ஒவ்வொன்றும் இவர்கள் கைகளில் மெழுகாக உருகி பாகாக கரைந்து பக்குவமான சிலைகளாக உருப்பெற்று விளங்குகிறது. ஒவ்வொரு கல் தூணிலும் காணப்படும் சிற்பங்கள் நம்மையே வசீகரித்து தனது வசமாக்கிக் கொள்கிறது. அப்படி சிறப்பு பெற்ற சித்திரங்கள் இங்கு ஏராளம் ஏராளம். ஒவ்வொன்றையும் காணும்போது நம் கண்கள் நம்மையே வியக்க வைக்கின்றன. எப்படி இப்படியெல்லாம் செதுக்க முடியும்? கற்களில் கூட தனது கை வண்ணத்தை விளையாட்டாய் இப்படி வர்ணித்து வைக்க முடியும் என்பது இவர்களுக்குத்தான் முடியும் என்ற ஆச்சரியக்குறியை நமக்குள் அற்புதமாய் ஏற்படுத்தி விடுகிறது. அவ்வளவு அழகான சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட விஜயநகர பேரரசு ஒரு நாள் முழுதும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் கண்களுக்கு அலுப்பு தட்டாத அதிசயமாய் இந்த சித்திர மண்டபங்கள் நமக்கு காட்சி அளிக்கின்றன. அன்பு நண்பர்களே, துங்கபத்திரை நதிக்கரையில் வீற்றிருக்கும் இந்த அம்பி நகரத்தை நாம் நம்பி செல்லலாம். வாழ்நாள் முழுக்க வசந்தத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான சிலைகள் நினைவுகளாக நம் ஞாபக அலமாரிகளில் பத்திரமாய் வந்து பதுங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட சித்திரங்களை நாம் நித்தம் கண்டு களிக்கலாம். இதோ விஜயநகர பேரரசின் அம்பி நகரத்தின் அற்புதமான சித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாளில் எப்போதாவது உங்களுக்கும் வாய்ப்பு கிட்டினால், ஏன் நிச்சயமாக இதுபோல் வாய்ப்பை ஏற்படுத்தி சென்று வாருங்கள், கண்டு மகிழுங்கள். தொடர்ந்து ஆலய தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.